வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். உடற்பயிற்சியின் போது மாரடைப்பு. நடிகை பழம்பெரும் நடிகையுடைய மகள் திடீரென மரணம். யார் அவங்க, அவங்களுக்கு என்னாச்சு, என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். உடற்பயிற்சியின் போது பழம்பெரும் நடிகை ராஜா மகள் மாரடைப்பால் இறந்திருக்கும் தகவல் தான் தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. தமிழ் சினிமா ஒரு காலகட்டத்தில் பிரபலமான நடிகையாக இருந்தவங்க தான் ராஜாம். இவங்க 50-60 காலகட்டத்தில் முன்னணி நடிகையாக இருந்தாங்க. இது வரைக்கும் 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து மக்கள் மனதில் நீங்காத ஒரு இடம் பிடித்த ஒரு நடிகையாக இப்போது வரைக்கும் திகழ்ந்து வராங்க. பெரும்பாலும் இவங்க படங்களில் துணை வேடங்களில் தான் நடிச்சிருக்காங்க. தன்னுடைய 7 வயதிலேயே சினிமாவில் நடிக்க வந்துட்டாங்க. பிறகு இவங்க பல முன்னணி நடிகர் படங்களில் நடிச்சிருக்காங்க. நடிப்புக்காக பல விருதுகளையும் வாங்கியிருக்காங்க. சினிமாவில் வாய்ப்பு குறைந்த உடனே சின்ன திரை தொடர்களில் நடிச்சிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜாம் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் முதல் பெண் உறுப்பினர் என்ற பெருமையும் பெற்றாங்க. இதற்கிடையே இவங்க ராகவன் என்பவரை திருமணம் செய்து கொண்டாங்க. இருவருமே சினிமாவில் மிகப்பெரிய ஒரு பிரபலமான பின்னணி பாடகராக இருந்தாங்க. மேலும் 50லிருந்து 70 காலகட்டம் வரை இவரின் பாடல்கள் எல்லாமே மிக பிரபலமாக இருந்தது. அதோடு இவங்க பாடகர் மட்டுமல்லாமல் சினிமா சீரியலில் நடிச்சிருக்காங்க. இதற்கிடையே கோவிட் வந்தபோது ராஜாம் கணவர் திடீரென ராகவன் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவஸ்தைப்பட்டிருந்தார். பின்பு சிகிச்சை பலனளிக்காமல் திடீரென இறந்து போய்விட்டார். மேலும் தன்னுடைய கணவர் இறந்த பிறகு ராஜாம் நடிப்பிலிருந்து விலகி ஓய்வு பெற்று வந்தாங்க. இவர்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருக்காங்க. அதில் ராஜாம் அவர்களின் மகள் நளினி சரவணன் என்பவரை திருமணம் செய்து கொண்டாங்க. சரவணன் வேறு யாரும் இல்லை, மறைந்த பழம்பெரும் நடிகை ராதாவின் மகன் ஆவார். அதோடு இசையமைப்பாளர் கார்த்திக் அவர்கள் ராஜாவின் மைத்துனர் ஆவாரும். இப்படி இருக்கும் நிலையில் ஜிம்மில் உடற்பயிற்சி செய்யும்போது திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு நளினி அவங்க திடீரென இறந்து போன செய்தி ஒட்டுமொத்த திரையுலகையும் குடும்பத்தையும் ரொம்பவே அதிர்ச்சி ஆழ்த்தியுள்ளது. இவருடைய இறப்பு செய்தி இணையதளத்தில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. மேலும் தற்போது நளினி உடைய மகன் அமெரிக்காவில் இருக்கிறார். இவருடைய உடல் நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்று அவங்களுடைய குடும்பத்தினர்கள் கோரிக்கை வைத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவருடைய மறைவுக்கு பல சினிமா பிரபலங்கள், தமிழ் சினிமா சேர்ந்தவங்க, ஹிந்தி, மலையாளம், பெங்காலி போன்ற நிறைய சினிமா பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இணையதளத்தின் வாயிலாக இரங்கல் தெரிவிச்சிட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.